ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தையும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே கூட 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கரம் மிகவும் வல்லமை உள்ளது, சத்துவம் நிறைந்தது. அவருடைய கரத்தினால நாம் பார்க்கிற எல்லா இயற்கைகளையும், வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். வானத்தை அவருடைய கரத்தினால் விரித்திருக்கிறார் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையும் சத்துவமும் ஒரு மனிதனை உயர்த்துகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு உயர்வுக்காக அநேக பிரயாசங்கள், மேன்மைக்காக அநேக பிரயாசங்கள் மனிதர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை இந்த வசனத்தில் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் தேவன் இந்த புதிய மாதத்தில் நீங்கள் இந்த வார்த்தை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கரம் வல்லமையுள்ள கரமாக இருக்கிறது. அது மேலே உள்ள வார்த்தையில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மெய்யாகவே தேவனுடைய கரத்தில் சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்று அநேகர் சத்துவம் இல்லாதபடிக்கு சோர்ந்து பலவீனத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்களினால் அவருடைய வாழ்க்கையில் சத்துவம் இல்லாதபடிக்கு அநேகர் சத்துவத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய கரத்தில் இருக்கிற வல்லமையும் சத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் கரத்தில் இருக்கிற சத்துவத்தையும் வல்லமையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு. அவருடைய கரத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. சத்துவம் இல்லாதவர்களுக்கு தேவன் சத்துவத்தை பெருக செய்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவன் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார். சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் சத்துவத்தை அளிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இல்லை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அவருடைய கரம் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக மனிதர்கள் பலவீனத்தோடு கூட ஒரு மேன்மை அடைய முடியாதபடிக்கு, சத்துவம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு சத்துவமும் நமக்கு வல்லமையும், நம்மை பலப்படுத்துகிற வல்லமையும், நம்மை மேன்மைப்படுத்துகிற வல்லமை அவருடைய கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொரு நாளிலும் உணர்ந்து வாழும்போது அவருடைய கரத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யமும் கனமும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்க. எப்படிப்பட்ட எல்லா சகல ஆசீர்வாதம், ஒரு மனிதனுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு இந்த புதிய மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களில் உங்கள் பிள்ளைகளை தேவன் ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் பலத்தினாலும் வல்லமையினாலும் சத்துவத்தினாலும் தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த புதிய மாதம் முழுவதும் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. உடைய கரத்தில் வல்லமை உண்டு. உடைய கரத்தில் சத்துவம் உண்டு. இந்த கரத்தில் இருக்கிற
சகல ஆசீர்வாதங்களையும் இந்த புதிய மாதத்திலே உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் அவளுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ நடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, சத்துவத்தினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.